வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டை வாங்குவதற்கு தாவேகாவோட தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அறிவுரை கூறியிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. 2 நாட்களாக தொடர்ந்து விஜயை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகளை குறிவைத்து வியூகங்களை அமைக்க வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காராம். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஏராளமாக பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து நிறையா பாசிட்டிவான ரிவ்யூ, அதாவது இளைஞர்கள் தான் ரொம்ப விஜயை நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கை உறுதி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காராம். அது எப்படி எடுபட போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் களத்துக்கு வர போகிறாரு, மக்களையும் சந்திக்க போகிறாரு. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கெல்லாம் ஒரு ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக ஏதோ அவங்களுடைய ரசிகர்கள் வேணால் போடுவாங்க, மற்றபடி ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா, எப்படிப்பா திமுக அதிமுக இருக்கையில் அதை மீறிட்டு விஜய்க்கு ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான சேனல், மறந்துடாமல் நம்ம சேனலையும் நீங்கள் எப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.